அனைவருக்கும் தெற்கத்தி மண் ராதாவின் வணக்கங்கள். இன்னைக்கு ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா மானம் காத்த மன்னர்கள் மருது பாண்டியர்களுக்கு வந்து சிவகங்கையில சூரக்குளத்துல வந்து இன்னைக்கு சில முதலமைச்சர் அவர்கள் வந்து திறந்து வைத்திருக்கார்கள். முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகள். அதாவது தமிழ்நாட்டில தமிழ் மண்ணினுடைய பூர்வ குடிகளுக்கு சுதந்திர போற வீரர்களுக்கு சிலை வைக்கிறதுக்கு சுமார் சுதந்திரம் பெற்றதுல இருந்து பாத்தீங்கன்னா 70 ஆண்டு காலம். அதுக்கப்புறம் தான் அவர் பிறந்த மண்ணில வைக்கிறதுக்கு நம்ம பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு முயற்சிகள் அப்புறம் வச்சிருக்கோம். எவ்வளவு பெரிய ஒரு கால குடும்பம். ஆனா இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் சம்மந்தம் இல்லாதவர்களுக்கு முக்குக்கு முக்கு சேலை, பல கோடியில சுடுகாடு, பல கோடியில பேனா இப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு. ஆனா நம்மளுக்கு 30 லட்சத்துக்கு ஏதோ போனா போடுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதுல இன்னொன்னு கூத்து என்னன்னா, இதே சமீபத்துல நம்ம மதுரையில நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருக்கு வந்து சிறந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா வாசகம் மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆனா இன்றைக்கு திறந்த நம்ம மாமன்னர்கள் மருது பாண்டியர்களுக்கு சிலைக்கு அந்த திறப்பு விழா அந்த அரசு பதிவேட்டில் என்ன இருக்காங்கன்னா மருது பாண்டியர்கள் சிலை திறப்பு விழா. ஏன் மாமன்னர்கள் போட்டா என்ன குறைஞ்சா போயிடும், இல்ல அவங்க சொத்து எதுவும் குறைய போகுதா? எந்த அளவுக்கு வருமா அது அந்த இனப்பாசம், அவர்களுடைய இனப்பாசம் அங்க நம்ம இதே நம்மளுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, மாமன்னர்கள் மருது பாண்டியர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும். அவர்கள் அந்த காலர் கோவிலுடைய என்ன சொல்றது தலை அப்படின்னா அந்த அந்த கோபுரத்தை காப்பதற்காக தன்னுடைய தலையை கொடுக்க தயாரானவர்கள். அப்படிப்பட்ட ஆன்மீகவாதிகள், அப்படிப்பட்ட மண்ணை நேசிக்கக்கூடிய மக்கள், அவர்களை நேசிக்கக்கூடிய நம்ம கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு நம்ம தேவரை வணங்குறோம். ஆனா தேவரோட கொள்கை என்ன? தேசம் தெய்வீகம் நம்ம கொள்கை. ஆனா இவன் கடவுளே இல்லைன்னு சொல்றவன் தேசத்தை நம்ம மருது பாண்டியர்களும் தேவர்களும் வீரமங்க வேலுநாச்சியாரும் இந்த தேசத்துக்காண்டி பாடுபட்டவங்க. ஆனா இவங்க தேசம் வந்து அந்நியட்ட என்ன இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசணும்னு தலைவர் எடுத்துட்டு இருக்கீங்க. அதனால நம்ம மக்கள் எப்படிதான் ஓட்டுலாம் போடுறாங்க என்ன இதுல காசு காண்டியும் நோட்டு காண்டியும் ஓட்டு போடாதீங்க. இனிமே நமது வருங்கால தலைமுறைகள் ரொம்ப பாதிக்கப்படும். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா நம்ம பல கோரிக்கைகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம எங்களுக்கு தேவர அரசாணை வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும், போர்க்குடி இடஒதுக்கீடு வேண்டும், கல்லர் பள்ளிகள் பேர் மாற்றக்கூடாது, மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பெயர் வைக்க வேண்டும், தேவர் கல்லூரிகளை வந்து தேவர் கட்டுப்பாட்டுல இருக்க வேண்டும், இப்படின்னு சொல்லி பல கோரிக்கை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் அரசாங்கம் நம்மளுக்கு செஞ்சே கொடுக்கல. இப்ப கடைசி சமயத்துல தேர்தல் சமயத்துல சரி முக்குளத்தூருடைய வாக்கு காண்டி ஒரு 2-3 செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மானங்காத்த மாமன்னர்கள் மருது பாண்டியருக்கு வந்து செலவு வச்சு கொடுத்துருக்காங்க. இதே மதுரையில சமீபத்துல வீரமங்க வேலுநாச்சியார் அவருடைய பேர்ல ஒரு பாலத்தை திறந்தாங்க. நம்ம கேட்கவே இல்லை, ஆனா திறந்து கொடுத்தாங்க. இப்ப மதுரையில நம்ம நேதாஜி அவருடைய பேர்ல ஒரு பாலத்தை திறந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி நம்ம முக்குளத்தூருடைய அதிருப்தி வாக்குகளை வந்து குறைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி வேலை செஞ்சு என்ன அதிருப்தி அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே வந்து ஒரு தலித்திய செயல்பட அமைப்பா செயல்படுது. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் மற்றும் மீடியாக்கள் இவர் எல்லாமே வந்து நம்ம சமூகத்தின் மீது வந்து ஒரு உளவியல் ரீதியான தாக்குதல். இவர்கள் வந்து ஆண்ட பரம்பரையினர், ஜாதிய வெறியர்கள், கைரேக குற்ற பரம்பரையினர் இப்படின்னு சொல்லி இப்ப நம்ம சமூகத்தை பூரா இழிவுபடுத்தக்கூடிய வேலைகளை தொடர்ந்து வந்து இணையம் முழுக்க பருக. அதே மாதிரி தேவர் மீது வந்து மிகப்பெரிய ஒரு வன்மமான ஒரு பதிவுகள் போடக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து திமுக அரசு வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேது. இதே ஐயா பெரியாரை பற்றியோ கலைஞர் அவர்களை பற்றியோ கனிமொழி அவர்களை பற்றியோ ஐயா முதலமைச்சர் பற்றியோ பதிவு போட்டா உடனே கைது பண்ற இந்த ஆளும் அரசு ஏன் வந்து முக்குளத்தரப்பட்டு தவறா பதிவு போடுறவங்களோ இது வரைக்கும் ஒரு நாள் கூட கைது பண்ணல? எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே. நம்ம தேவர் சமுதாயத்தால் ஒரு பாதிப்பாகப்பட்டா உடனே அந்த பெருசாக்கி பார்த்தீங்கன்னா ஜாதி வரிகள் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்றது. அதே நம்ம சமுதாயம் பிறவர்களால் பாதிக்கப்படும் போது போராடினா கூட நம்ம மேல போலி பிசிஆர் வழக்கு போடுறாங்க, SC/ST வழக்கு போடுறாங்க. இப்ப நம்ம மேலூர்ல வந்து ராம் பிரகாஷ் அப்படின்ற ஒரு இளைஞர் அடித்து கொல்லப்படுறாரு. அவருக்காண்டி நீதி கேட்டவங்க மேல பிசிஆர் வழக்கு. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த அவர்களுக்கு தோழமை கட்சிகளா இருக்கக்கூடிய சில கட்சிகள் வந்து சரக்கு மிடுக்கு அவலக்கட்டு இவலக்கட்டு பேசக்கூடிய கட்சிகள் வந்து தொடர்ந்து வந்து மற்ற சமுதாய மக்களை அச்சுறுத்தக்கூடிய வேலையை ரொம்ப செய்யறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தையும் அதிகாரத்தையும் தனக்கு சாதகமா வைத்துக் கொண்டு பிற சமுதாய மக்களை வந்து துன்புறுத்துறது. எப்படின்னா இவர்களே போய் முதல்ல வம்பு இழுத்துட்டு இந்த மாதிரி ஜாதி பேர் சொல்லி திட்டாங்க, என்னை வந்து ஒடுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜாதிக்கு முன்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு அந்த மக்களை வந்து துன்புறுத்தக்கூடிய ஒரு செயலில் கட்ட பஞ்சாயத்து பண்றது, ரவுடிசம் பண்றது, இந்த மாதிரி வேலை தொடர்ந்து மாமலுக்கட்டு வசூல் பண்றது. இப்ப கூட சமீபத்துல பெண் பாதுகாப்பு ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. அது இந்த குறிப்பிட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் ஒருதலை காதல் அப்படின்ற பேர்ல வந்து பெண்களை வந்து அதிகமா இது பண்றாங்க. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட தருமபுரியில ஒரு பெண் வன்னியர் பொண்ணை வந்து காலேஜுக்கு போன தூக்கிட்டு போய் கட்டாய திருமணம் பண்ண முயற்சி பண்ணியிருக்காப்புல ஒரு சீட்டாஸ். இப்ப இது போன்ற நம்ம கவனத்துல கொண்டுகிட்டு நம்ம செயல்படணும். இந்த ஒன்றை வச்சுக்கிட்டே
ஆக முதலமைச்சரையா வந்து நம்ம சொன்னதை செஞ்சு கொடுத்தாரு, அதனால அவருக்கு தான் ஆளும் அரசுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நினைங்க. உங்களுக்கு உரிமை இருக்கு, ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா நான் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை, உங்களோட விருப்பம். ஆனா நமக்கு நடந்த நம்ம வருங்கால தலைமுறையுடைய பாதுகாப்பு இங்க திராவிட பானம், திராவிட பொட்டணம் ஈஸியா கிடைக்குது. சட்ட ஒழுங்கு எவ்வளவு கெட்டு போய் கிடக்கு. நம்ம வருங்கால தலைமுறையை நினைச்சு பார்த்து வாக்களிங்க. அதுக்கு உலகம் சரியில்லாம நல்லா இல்லாம போறதுக்கான கெட்டவர்கள் அந்த கெட்டது செய்வர்களை வேடிக்கை பார்க்கும் நல்லவர்களால் தான் அப்படிதான். ஐயா சொன்னபடி பார்த்தா கெட்டவர்களை ஆதரிப்பவர்கள் மிகப்பெரிய அயோக்கியர்கள். அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை பாருங்க, புரிஞ்சுக்கிறீங்க. என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.